இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்க பொண்ணு உங்க கண்டுபிடிப்ப வச்சு எனக்கு நிறைய சாதிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. இன்னைக்கு உங்க பொண்ணு பேரு சொன்னா இந்த சொசைட்டில எல்லாருக்குமே தெரியும்பா. நீங்க கண்ட கனவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நனவாயிட்டு இருக்குப்பா. இந்த நேரத்துல நீங்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். பிளீஸ் பா, நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. உங்களை பார்க்கணும்ப்பா. இப்போதைக்கு என்னால நேர்ல வர முடியாதுமா. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாதுமா. சரி, நீங்க வர வேண்டாம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானாச்சும் நேர்ல வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன்ப்பா. பிளீஸ், உங்களை ஒரே ஒரு வாட்டி பார்த்து ரெண்டு வார்த்தை நேர்ல பேசினா போதும்பா. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்பா. ஆனா உங்களை நான் நேர்ல பார்க்கவே இல்லை. அப்பா பிளீஸ் பா, ஒரே ஒரு தடவை நான் பார்த்துடுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்போ ரெடில்ஸ்க்கு பக்கத்துல இருக்கமா. சரி, நீங்க லொகேஷன் மட்டும் அனுப்புங்க. நான் உடனே அங்க வந்துடுறேன். நான் லொகேஷன் அனுப்புனா யாருக்காவது சந்தேகம் வந்துடும்மா. நான் அட்ரஸ் சொல்றேன், அங்க நீ வந்துடுறியா? சரிங்கப்பா, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. அஞ்சலி பேசுறத பார்த்தா அவ அப்பாவோட லொகேஷனை தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அப்பா, நான் உடனே வந்துடுறேன். நீங்க அங்கே இருங்க. ஆனா அப்பா, நம்ம வீட்டுக்கு வந்துடுறீங்களா? என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க எங்களை விட்டு பிரியவே கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன்ப்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பிசினஸ்லயும் நம்ம நல்ல பொசிஷன்ல இருக்கோம்ப்பா. உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். சரிம்மா, சரி, நீ சீக்கிரமா வா. நேர்ல பேசிக்கலாம். உனக்காக அப்பா இங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ வர்றது யாருக்கும் தெரியக்கூடாதுமா. தனியா வரணும், சரியா? நீங்க அங்கே இருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். அப்போ அஞ்சலி அவ அப்பாவை தான் பார்க்க போறாளா? அவர் எங்க இருப்பாரு? அஞ்சலி கிட்ட கேட்டா அவ அப்பா இருக்கிற இடத்த கண்டிப்பா சொல்ல மாட்டா. இப்ப என்ன பண்ணலாம்? அஞ்சலி அவ அப்பாவை மீட் பண்ணிட்டா அது எனக்கு தான் ஆபத்து. என்ன பத்தியும் நான் அவருக்கு பண்ண கொடுமையை பத்தியும் அஞ்சலி கிட்ட அவர் கண்டிப்பா சொல்லிடுவாரு. ஆனா இப்ப நான் திரும்பி அஞ்சலி மனசுல இடம் பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமா போராடிக்கிட்டு இருக்கேன். மொத்தமா கெட்டு போயிடும் போல. இதை விடக்கூடாது. அஞ்சலி தான் அப்பாவை மீட் பண்ண விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாம அவரை மீட் பண்ணி பேசணும். இதுதான் கரெக்டான முடிவு.